என்னப்பா நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தாங்க. இப்போது மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா? ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வயலின் பிளேயர்ஸு, கிட்டார் பிளேயர்ஸு, அப்புறம் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா செலவாகும். இப்போ நான் வந்து சினிமாவில் ஆரம்பித்த புதுசில் எனக்கு வந்து விஜய் ஆண்டனிக்கு இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து படங்கள் மியூசிக் பண்ணித்தாங்கன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன நெகோஷியேட் பண்ணும்போதே ஆரம்பத்தில் சொல்கிறேன், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நான் இந்த மியூசிக் பண்ணி அதுக்குள்ளே மீதி உள்ள பணத்தை எடுத்துகிட்டு என் குடும்பத்திலேயே நான் வாழணும் அப்படின்ற சூழ்நிலையில் கொஞ்சம் பணம் தான் கிடைக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து டைரக்டர் வந்து இல்லை சார் அந்த ஃப்ளூட் எனக்கு பிடிக்கல, வீணில கொடுங்கன்னுவாங்க, அப்படி மாற்றுங்கன்னுவாங்க, இப்படி மாற்றுவாங்கன்னு எனக்கு செலவு நிறைய ஆகிட்டே இருக்குன்றதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட்கட் ஒன்றை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த 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 பாட்டு இருக்குல்ல, அது என்ன சுக்ரன் சப்போஸ் ஒன்னாக்கா அது அந்த பாட்டு தானே. அந்த பாட்டில் வந்து பிஜிஎம் பார்த்தீங்கன்னா டிடன்ட் டச்சுக்கு போட்டதுனால அங்கே வீணை வாசிங்க ஃப்ளூட் வாசிங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ வார்த்தையில் பாடுறது வந்து செலவும் கம்மி, நானே பாடி முடிச்சிருவேன். அண்ட் அதுவே புதுசாகவும் இருக்கும் ஆடியன்ஸுக்கு கேட்கும் பொழுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தமரக்கரை சேரப்புற சீனா குமிச்சா குமிச்சாச்சா குமிச்சா சாச்சா, அது நிறைய வார்த்தைகள் நான் வந்த டைமில் மெரேப்பியா ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கு ஈஸியாக பிடிக்குன்றதுனால சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் பண்ணுவேன். பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து சில ஷார்ட்கட் லிரிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னு சொன்னால் மியூசிக்கை விட லிரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒன்று டயலாமோ மஸ்காரா முளைச்சி மூணு எல்லாமே ஹிட் ஆனது காரணம் வரிகள்ன்றதுனால அந்த வரிகள் வந்து பெப்பேற்றி விட்டுருச்சு என்னோடய மியூசிக்கில். ஸோ வைபாக தெரியுது கேட்கும்போது, மச்ச கண்ணி ஒத்துக்குச்சு அது அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வைபாக ஃபீல் ஆகுது சார். அதில் அப்படியே அந்த ஒசமல பாட்டிங்கன்னா பசங்களாம் சந்தோஷப்படுவாங்க சார். 1 2 3 4 உத்தமன கரைய சரைய பரைய தனைய தனைய வா சரவ ஓசாம கரைய தா கலவ யா தோ தா தா தொர பரத. ஃபென்டாஸ்டிக் சார். சினிமாக்குள்ள வந்து நீங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய தான்ப்பா. எவ்ரிடே சினிமான்றது படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி பிஸ்னஸ் இருக்குது, டெலிவரி இருக்குது, அண்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி முடித்து ஒவ்வொரு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். மற்ற துறைக்கும் இந்த துறைக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால், ஒரே நாளில் இந்த படம் வந்து முடிஞ்சிடும். சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுமையாக பண்ணலாம், ஒரு வருஷம் பொறுமையாக பண்ணி மேலே பில்டிங் எழுப்பலாம். சினிமாவில் மட்டும் அப்படி கிடையாது, ஒரே நாள் ஃப்ளாப்பாக ஹிட்டா அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும். அண்டு பைரசி வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலை இருக்கும். அண்டு நம்ம பண்ணுற டைமில் மழை பெய்யக்கூடாதுன்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளோட விதின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன் பிடிச்சிருக்குன்னா, நீங்களாம் இருக்கீங்களே, உங்களோட அன்புலாம் கிடைக்கிது. எந்த துறையிலையும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுக்கும் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வந்து மக்கள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த துறை எனக்கு பிடிச்சி, இதுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு பேக் டு பேக் சினிமா எடுத்துகிட்டு இருக்கேன். சார் கொஸ்டின் எதுவும் இல்லை சார், ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்லுங்கப்பா. உலகினில் மிக உயரம் பாட்டு மட்டும் பாடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், நதி போகும் திசையில் நீயோடு, உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும். தேங்க்யூ.